அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். கிருஷ்ணகிரியில் புதிய தலைமுறையின் போடுங்கம்மா ஓட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் அந்த தொகுதியில் தேர்தல் களம் எப்படி உள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம். தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள். $6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி கிருஷ்ணகிரி. தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் 9வதாக இடம்பெற்றுள்ளது கிருஷ்ணகிரி. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 16,09,913. இதில் 8,07,389 பேர் ஆண்கள், 8,02,219 பேர் பெண்கள், 305 பேர் மூன்றாம் பாலினத்தவர். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் செல்லக்குமார் வெற்றி பெற்றிருந்தார். 2021 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட 6 இடங்களில் 3இல் திமுக கூட்டணியும் 3இல் அதிமுகவும் வெற்றி பெற்றன. பர்கூர், ஓசூர் தொகுதிகளில் திமுகவும், தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றன. கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஊத்தங்கரை தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. கிருஷ்ணகிரி தொகுதி தோட்டக்கலையிலும் தொழிற்துறையிலும் ஏற்றம் பெற்று விளங்கும் பகுதி. ஓசூர் பகுதி ஏற்கனவே தொழிற்சாலைகளால் செழித்துள்ள நிலையில் மேலும் பல புதிய ஆலைகள் அங்கு கால் பதித்துள்ளன. இந்த சூழலில் ஓசூரிலிருந்து பெங்களூருவுக்கு மெட்ரோ ரயில் இயக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விமான நிலையமும் ஓசூருக்கு தேவைப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனினும் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைநகராக உருவெடுத்து 20 ஆண்டுகளாகியும் பரவலான வளர்ச்சி இல்லை என்றும், குறிப்பாக ரயில் சேவை இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். கிருஷ்ணகிரி ஒன்றும் அவ்வளோ டெவலப் ஆன மாதிரி ஒன்றும் தெரியல. அன்றிலிருந்து 1989 இருக்கிறேன். இங்கே ஒரு ட்ரெயின் வசதி இல்லை. ட்ரெயின் போகணுமுன்னா ஜோலார்பேட்டை தான் போகணும். அடுத்தபடியாக இங்கே நிறைய நம்ம அனைத்து மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுக்கான ஒரு படிப்பு அறிவு கொஞ்சம் கம்மி தான் இந்த ஏரியாவில். அது டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு அரசியல் பிரமுகர்கள் வரணும். கிருஷ்ணகிரியில் வனப்பகுதிகள் கணிசமாக உள்ள நிலையில் யானைகள் காட்டை விட்டு வெளியே வருவது மனிதர்களை அச்சுறுத்துகிறது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என இப்பகுதியினர் கூறுகின்றனர். இங்கே நிறைய யானைகள் தொல்லை நிறைய இருக்குது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யானைகள் நிறைய மிதித்து பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. விளைநிலம் பாதிக்கப்படுது. அதுக்கு ஒரு தீர்வு வேணும். அது ஒன்று. அதுங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாம் கொடுக்கணும். நம்ம அரசு தண்ணி வனத்தில் தண்ணி தொட்டிங்க கட்டி அந்த யானைகளுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி செய்யணும். ரோஜா உள்ளிட்ட மலர்கள் சாகுபடி, மாம்பழ விவசாயத்திற்கு உரிய ஊக்கம் தரப்பட வேண்டும் என்பதும் இத்தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல். அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.